வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஸ்ரீ மகா பெரியவா தொட்டு பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி மாமுனிவர் உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ மகா பெரியவா கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்த போது கும்பகோணத்திலிருந்து திருமால்பூருக்கு அடுத்த ஊருக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கடுமையான உச்சி வெயில், நடக்கவே முடியாத சூழ்நிலையில் அந்த உச்சி வெயிலில் மாட்டு வண்டியில் அந்த மாடுகளையெல்லாம் அந்த சாமான்களையெல்லாம் எடுத்து கொண்டு செல்கிறது. ஒரு மாட்டுக்கு கொஞ்சம் கால் வலி ஏற்படுகிறது. அதை மட்டும் பெரியவா சற்று நிதானமாக அழைத்து வர சொல்லிவிட்டு அப்படியே திருமால்பூரை நோக்கி அந்த காஞ்சி மடத்தினுடைய குழுக்கள் அனைவரும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது முடிகொண்டான் சாஸ்திரி என்பவர் இன்னும் திருமால்பூருக்கு எவ்வளவு தூரம் உள்ளது, எத்தனை கிலோமீட்டர் உள்ளது என்று அந்த வெயிலை பொருட்படுத்த முடியாமல் ஒரு கேள்வியை பக்கத்தில் உள்ளவரிடத்திலே கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவா அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய இயலாமையை மடத்தன்பர்கள் யாரும் பெரியவரிடத்தில் சொல்வதில்லை. ஒன்றுமில்லை பெரியவா, ஒன்றும் சொல்லவில்லை என்று சொன்னுடனே உலகத்தினுடைய கடவுளாக விளங்குகிற சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கு, சாட்சாத் அந்த தெய்வத்திற்கு அது தெரியாதா என்ன? உடனடியாக அவருடைய தன்னுடைய அருள் பார்வையை வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே மேகங்கள் சூழ அந்த வெயில் அந்த ஆதவன் அந்த இடத்தை மறைத்து மேகங்கள் சூழ அற்புதமான இதமான காற்று வீச எல்லோரும் மெதுவாக நடந்து அந்த இடத்தை அடைகிறார்கள். அவருடைய அருள் பார்வையால் அன்றைக்கு திருமால்பூருக்கு கடும் வெயிலில் சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மெதுவாக அந்த மேகங்கள் சூழ இதமான காற்று வீச அந்த பக்தர்கள் அனைவரும், மடத்தினுடைய சிப்பந்திகள் அனைவரும் அங்கே திருமால்பூரை அடைந்தார்கள் என்பது ஒரு செய்தி உண்டு. அதே போல பெரியவா ஆந்திர மாநிலத்தில் இருந்தபோது அங்கே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழகத்தில் கடுமையான வறட்சி, மழையே இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் மக்களெல்லாம் முழித்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் செழிக்கவில்லை. அன்றாடமே கடுமையான வெயில், கடுமையான பஞ்சம் நிலவி கொண்டிருந்த பொழுது அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையிலிருந்து ஒருவரை அழைத்து ஆந்திராவிற்கு போய் பெரியவாடத்தில் இது மாதிரி தமிழகம் பஞ்சத்திலே அடிபட்டு கொண்டிருக்கிறது, மழையே இல்லை, இதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு வா என்று அனுப்பி வைக்கிறார். தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் ஆந்திரா சென்று மகா பெரியவாளை தரிசித்து இதே மாதிரி எம்ஜிஆர் சொல்ல சொன்னார், தமிழ்நாடு மிக வறட்சியாக இருக்கிறது, மழையே இல்லை, மக்களெல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மகா பெரியவா இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது என்று எம்ஜிஆர் உங்களிடத்தில் சொல்ல சொன்னார் என்று சொன்னவுடனே பெரியவா மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீர்கள் என்று வந்த அமைச்சரிடத்திலே சொல்லி ஆசி வழங்கி நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் இடத்திலே இந்த பிரசாதத்தை கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பிரசாதத்தை நம்முடைய காஞ்சி மாமுனிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவா வந்த அமைச்சரிடத்தில் பிரசாதத்தை கொடுத்து எம்ஜிஆர் இடத்தில் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். வந்த அமைச்சர் ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு கும்மிடி பூண்டி கூட தாண்டவில்லை, கடுமையான மழை, மக்கள் அந்த மழை பெரிய மழை பொழிகிறது. எப்படி நம்முடைய மகா பெரியவாளுடைய அருள் மழையிலே அந்த அமைச்சரிடத்திலே அருள் மழையை பொழிந்தாரோ
அதே போல் அருள் மழையை பொழிந்த மகா பெரியவா தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மழையை உருவாக்கி கும்மிடிப்பூண்டி தாண்டுவதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு மிகப்பெரிய சக்தியை உண்டாக்கிய மகான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவா உமாச்சி தாத்தாவாகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.